பொலிவுடன் மாலை நியூஸ். இப்போ அவருடைய பிரிவு பொறியாளர் என்ன சொல்றாருன்னா, சரி இது மேல இடத்துக்கு போயிட்டு வரணும். நுகர்வோருடைய நிலைமை இந்த இடத்துல அவங்களுடைய ஆன்டி கரப்ஷன் உள்ள வந்தாங்கன்னா, திருட்டு கரண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பல லட்சங்களை பதிவு செய்வாங்க. நுகர்வோரால சமாளிக்க முடியாது, ஏன்னா இந்த எழுத்து மூலம் அவங்க கொடுக்கல. இது போன்ற இழப்புகள் இப்ப இந்த ஒரு வருட பணம் அவங்க வசூல் செய்ய முடியாத நிலைமையில இந்த இழப்பீடு இது போல் 1 கோடி ஜனங்கள் 1 கோடி நுகர்வோர் இருக்காங்க. 1 கோடி நுகர்வோருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா, குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் புழல் சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இது போல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது. அதனால இந்த மாதிரி இழப்பீடுகளை நுகர்வோருக்கு தலையில் கட்டண உயர்வாக செலுத்த அனுமதிக்காதவாறு தமிழக அரசு கண்டிப்பாக இந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்ட்ட இதை எடுத்து சொல்லி இதை உடனடியாக தீர்வு காணவும், மின் கட்டண உயர்வு ஏற்படாத வண்ணம் நாம் மின் உற்பத்தியை செய்து பீக் அவர் ஆஃப் பீக் அவர் பகல் ஃபுல்லா நமக்கு சூரியன் நல்லா கரண்ட் கொடுக்குது, அதை எல்லார் வீட்லயும் கொடுக்கலாம். எல்லாரும் உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நல்லா அருமையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான வாய்ப்புகளை சுலப கடன்களை கொடுத்து அவர்களை உற்பத்தி செய்து உபயோகிப்பதற்கான பயிற்சியை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும். அதன் மூலம் மின் உற்பத்தி பண்ணும் பொழுது இரவு நேரங்களில் பீக்கவரில் வரக்கூடிய மின்சாரத்தை நம்மளுடைய மக்களுக்கு நம்முடைய சொந்த உற்பத்தி மூலம் வழங்குவதற்கும், பகலில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய எக்ஸஸ் பவரை நம்முடைய தொழிற்சாலைகள் பெற்று அதை பயன்பெறுவதற்கும் வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய நுகர்வோர் கூட்டமைப்பு, தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் 10 ரூபாய் இயக்கம் சார்பாக இதை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மேற்கூறப்பட்ட மின்சார சட்ட விதிகளின் படியும் தமிழ்நாடு மின் ஒழுங்குமுறை ஆணையத்தின் வழிகாட்டுதல் படியும் தங்களது அலுவலக பணியாளர்கள் பணி செய்ய வைத்து நுகர்வோர் சேவைகளை வழங்க வேண்டிய தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் அவர்கள் கடமைகள் அவர் பொறுப்புகளை கண்காணிக்காமல் விதிமுறை மீறல்களில் ஈடுபடுவதிலையும் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டார்கள். இதனால் நிர்வாக திறமையின்மை ஏற்பட்டுள்ளதினால் ஏற்பட்டுள்ள இழப்புகள், இதை பற்றி இப்பொழுது நமது 10 ரூபாய் இயக்கத்தின் திருமுருகன் அவர்கள் உங்களுக்கு விளக்குவார்கள். இந்த சட்டங்களும் விதிமுறைகளும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவுகளும் பல நேரங்களில் கீழிருந்து மேல் வரை நிறுவனத்தில் இவர்கள் மதித்து அதன்படி பணிகளை செய்வதில்லை என்பதே மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்புக்கான செலவினங்களை கூட்டுவதற்கான காரணிகளாக அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கலாம். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் மீட்டர்களை பொறித்து அனைத்து மின் இணைப்புகளுக்கும் மின் பளுவை பரிசோதனை செய்வதற்கு கடந்த 14 வருடங்களாக சொல்லி வருகிறது, உத்தரவுகள் பிறப்பித்துள்ளது. ஆனால் இதுவரை டான்ஜெட்கோ இந்த பணிகளை முழுமையாக செய்ய முடிக்கவில்லை. அதே நேரத்தில் விவசாய மின் இணைப்புகளுக்கு மின்பளு சோதனை என்ற அடிப்படையில் சராசரியாக வருடத்திற்கு எத்தனை சோதனைகள் செய்ய வேண்டுமோ அந்த சோதனைகளை செய்வதில்லை. ஒழுங்குமுறை ஆணையம் சோதனை அறிக்கை அடிப்படையில் மின்பளுவை பதிவு செய்வதையும் ஏற்படும் மின்சக்தி இழப்பு. இந்த இழப்புக்கு ஒரு கணக்கீடு அளவு வரைமுறை இருந்தும் இதை அந்த நிறுவனம் பின்பற்றவில்லை. இதனுடைய இழப்பு செலவினங்களை அதிகப்படுத்தியுள்ளது. ஒன்று. இரண்டாவது, இந்த நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் தளவாடங்களுடைய தரமும் அதனுடைய ஆயுட்காலமும் உறுதி செய்வதில்லை. அந்த உறுதிப்படுத்தும் எந்த ஒரு அறிக்கைகளும் இவர்கள் முறையாக பின்பற்றி அதன்படி நிறுவனத்தை நடத்துவதில்லை. மூன்றாவது, பணியாளர்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை மற்றும் பொறுப்பு.
பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகள், கால அளவு, வழிகாட்டுதல், இதை எதையுமே இந்த நிறுவனம் முறையாக சட்ட விதிகளின்படி செயல்படுத்தவில்லை. இந்த செயல்படுத்தாத காரணத்தாலே செலவினங்கள் அதிகமாகி அந்த செலவினங்களை ஈடு செய்ய ஒன்று தமிழ்நாடு அரசு நிதி வழங்க வேண்டும் ஊக்குவிப்பு மூலம், மறுபுறம் நுகர்வோர் மின் கட்டண உயர்வு மூலம் வருவாயை கொடுக்க வேண்டும். இது இரண்டுமே தவறான முன் உதாரணம். 3, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது சட்ட விதிகளுக்கு புறம்பாக உள்ளது என்பதை பதிவு செய்துள்ளேன். இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது ஏதோ இந்த டான்ஜெட்கோவுக்கு மட்டுமே இருப்பதாக டிஎன்ஆர்சி சொல்கிறது, பதிவு செய்திருக்குது. இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சாதாரண குடிமக்களுக்கு இருக்கு, அரசாங்கத்துக்கும் இருக்குது. இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலாங்கிறது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இதுல டபுளா ரிஃப்ளெக்ட் ஆகும். டபுளா ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எல்லா பொருளும் விலை ஏறும். விலை ஏறுச்சுன்னா உற்பத்தி துறை பாதிக்கும். உற்பத்தி துறை பாதிக்கும் போது உற்பத்தி பொருட்களுடைய சந்தைப்படுத்தல் போட்டியில் விற்பனை விகிதம் குறையும். இதன் மூலம் மக்களுக்கும் அரசுக்கும் மிகப்பெரிய பொருளாதார சங்கிலி என்ற இந்த சுழற்சி முறை இயல்பாகவே ஒரு நிறுவனத்துக்காக சிதைக்கப்பட்டு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய வளர்ச்சி பெருமளவில் பாதிக்கும் என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றம் மூலம் சமர்ப்பிக்கிறோம். இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு தானாக முன்வந்து இந்த மின்கட்டண உயர்வு சம்பந்தப்பட்ட டேரிஃப் ஆர்டர்களையும் நான் டேரிஃப் ஆர்டர்களையும் சட்ட விதிகளுக்கு உட்படுத்தி ஆய்வு செய்து அதில் உள்ள சட்ட மீறல்களை கண்டறிந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்ட விதிமுறைகளை உருவாக்கி இந்த மின் கட்டண உயர்வை தவிர்க்க வேண்டுமாறு நுகர்வோர் சார்பாகவும் சமூக ஆர்வலர் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.